விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடந்த தொடர் நகை திருட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. விழுப்புரம் நகரத்தில் வசித்து வருபவர் தர்மலிங்கம். இவர் சனிக்கிழமை இரவு காற்று வாங்குவதற்காக தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று விட்டார். அப்போது வீட்டின் பின்கதவு திறந்திருந்ததை பயன்படுத்தி திருடர்கள் வீட்டிற்குள் நுழைந்து 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். நான் நைட்டு 9 மணி போல பின்பக்க சேர்த்துட்டு மொட்டை மாடியில் டெஸ்ட் எடுக்கலான்னு போயிருந்தேன். திரும்பி வந்து பார்க்கல பீரோலாம் இது பண்ணி 25 பவுனுக்கு மேலே காணாமல் போயிருக்குது. அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க வேண்டிய நடவடிக்கை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்து ஏற்பாடு பண்ணி தர சொல்லியிருக்காங்க. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முருகச்சேரி கிராமத்திலும் நகை திருடு போயுள்ளது. இங்கு நகை அடகு கடை நடத்தி வரும் பாக்கியராஜின் அடகு கடையினுள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த லாக்கரை உடைத்து 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், 30 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சமீப காலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இதுபோன்ற நகை திருட்டு தொடர் சம்பவமாக நடந்து வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர்.